இரக்கம் பாராட்டுகிறவரே, தயவு பாராட்டுகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரத்தில் ஒரு தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிற இந்த நேரம், அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே ஒரு பாயிண்ட் கூட்டு, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. சொல்லுங்க, மெய்யா துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்கள் சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு, உங்க அன்பிற்கு, உங்க அன்பிற்கு அவை காலைதோறும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். மனதுருகும் தெய்வம் ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரி. அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணுமாய் உம்மேலே விழுந்ததையா. சொல்லுங்க, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, அது உம்மேல விழுந்ததையா, ஐயா உம்மேல விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா செய்தீர், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர்.
உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இந்த காலை நேரத்தில் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். இந்த ஒரு கவியையும் இன்னொரு கவி உண்டு. சாபமான முள்முடியை தலைமேல சுமந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தீர். இதை மாத்திரம் நம்ம பாடி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போறோம். ஏதோ ஒரு துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், தேவையில்லாத துக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை வாட்டி வதைக்கலாம். இந்த காலை நேரத்தில் துக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒரு இழப்பின் நிமித்தமாய் ஒரு துக்கம், சில நேரங்கள் தலை குனிவுகள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு துக்கம், சில தோல்வி நிமித்தம் ஒரு துக்கம், பணங்களை தவறாய் இழந்தது நிமித்தம் சில துக்கம், பிள்ளைகளின் நிமித்தம், கணவர் நிமித்தம், மனைவி நிமித்தம், குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சில துக்கங்களோடு நம்ம இருக்கலாம். அதனால துக்கங்களை அனுமதிக்கிறவரும் கர்த்தர் தான், மாற்றுகிறவரும் கர்த்தர் தான். அதனால நீங்க உண்மையா பாடுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய எல்லா துக்கங்கள் மாறும். சாபமான முள்முடி எல்லா சாபங்கள் மாறும். நல்ல தம்பி மயில் தான் நீ கீபோர்டு போடு. வாரிகளை மாத்திரம் நம்ம பாடி நம்ம அப்படியே ஆராதனை நிறைவு செய்யலாம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யாக ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா சுமந்து கொண்டீ. ஐயா உங்க துக்கம் எல்லாம் மாறப்போகுது. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அடுத்தால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் எல்லாம் மாறப்போகுது. எல்லா சாபத்தையும் ஒரு கல்வாரி சிலுவையில அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகத்தான் சிலுவையில ரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த இரத்தத்தின் நீரையும் கொடுத்து எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபத்தின் நிமித்தம் வந்த சஞ்சலங்கள், சாபத்தின் நிமித்தம் வந்த எதிர்கால காரியங்கள், அவர் எல்லா சாபத்தை அவர் சிலுவையில சுமந்திருக்கிறார். அதை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். சாபமான முள்முடியை அவர் சுமந்த நிமித்தம் ஒருவேளை இந்த சாபம் என் வாழ்க்கையில இருக்குமோ, என் குடும்பத்துல இருக்குமோ, இப்படி சொல்லி நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க குறித்து கலங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். அவர் ஏற்கனவே உங்களுடைய சாபத்தை எல்லாம் சுமந்துட்டாரு. இனி உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், இனி உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை, இனி உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம், இனி உங்க வாழ்க்கையில ஒரு கம்பீரம், இனி உங்க வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த கிருபை, இனி நீங்க ஜெபத்துல வளர்கிறதும் வேத வாசிப்புல வளர்றதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதும் அநேகரை ஆதாயம் பண்ணுகிறவர்களாகவும் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாகவும் உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுப்பார். சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல கூட நம்ம மதிப்பை இழக்கிறோம் அல்லவா? அந்த குடும்பத்துல கூட கர்த்தர் உங்களுக்கு அநேகருக்கு மத்தியில நல்ல மதிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர்.
ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் வேலை நாளான இந்த திங்கள் கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் நிற்கிற, உடைய ஆலயத்தில் நிற்கிற உடைய ஜனங்களுடைய இந்த வாரத்தின் தேவைகள், காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு மக்களும் புறப்படுகிற பிரயாணங்கள், உம்முடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய ஜனங்களுடைய பிரயாணங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் என் கர்த்தர் நீர் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் குறிப்பாக இவர்கள் உபவாசம் இருந்து தனிமையில் எந்த காரியத்திற்கு ஜெபிக்கிறாங்களோ அந்த விண்ணப்பத்தை எல்லாம் என் கர்த்தர் கேட்டருளுவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் தியானிக்கிற வேத பகுதி எங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருவோம், எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த புதிய இந்த நாளிலே, இந்த காலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க உங்களுடைய அப்படியே சத்தங்களை உயர்த்தி அப்படியே நல்ல அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சரீரத்தின் அவயவங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்று சில வார்த்தைகளை கொடுத்து உங்களுடைய ஜனங்களை எல்லாம் நீ காலையிலே ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு சில வேத வசனங்களை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். 58:8 வாசிங்கப்போ. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, நம்ம வாழ்க்கையில் சுக வாழ்வு ரொம்ப முக்கியம். நீங்கள் சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஆனால் என் தேவன் மாத்திரம்தான் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியும். எல்லா காரியத்திலையும் மன ரீதியான சுகம் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் மனதில் ஒரு தைரியமும் திட நம்பிக்கையும் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் எல்லா காரியத்தையும் செயல்பட முடியும். மன ரீதியாக நீங்கள் சோர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இப்போ இன்றைக்கி காலையில் நான் முதல்ல உங்களை ஆசீர்வதிக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மன ரீதியான சோர்வுகள் உங்களை வந்து தாக்கும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லுங்கள், என் சுக வாழ்வு துளிர்க்கும், என் சுக வாழ்வு துளிர்க்கும். அப்போ முதலாவது நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகுது. ஒரு கடன் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு சுக வாழ்வு. ஒரு பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஒரு சுக வாழ்வு. சுக வாழ்வில் எல்லாமே இருக்குது. நீங்கள் விரும்புகிற ஆகாரங்களை சாப்பிட்டு பலப்படுறதும் ஒரு சுக வாழ்வு. நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரம் சரீரத்தில் நல்லா உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு சுக வாழ்வு. அப்போ பாருங்கள், அந்த சுக வாழ்வு. 2 நாள் சென்னைக்கு போன இடத்துல ஃபுட்டு நல்ல ஃபுட்டு தான் தந்தாங்க, சாப்பாடு. ஆனால் காலையில் டிஃபன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே தொண்டை எரிச்சலாக ஆரம்பிச்சிட்டு, சரியான எரிச்சல். அது எரிச்சலுக்கு நாங்களும் என்னென்னவோ குடிச்சு பார்க்குறோம். ஏதோ அந்த மசாலாவில் உள்ள ஒரு ஏதோ மிக்சிங் என்னன்னு தெரியல, அது தொண்டை எரிச்சல். அதுக்கப்புறம் பாருங்கள், சோறும் மோர் தயிர் இப்படி தான் சாப்பிட்றதுக்கு தொண்டை கேட்குது. விதவிதமான உணவுகள் இருந்தால் கூட அப்போ பாருங்கள், நம்ம சாப்பிட்ற உணவு கூட நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும். நீங்கள் சாப்பிட்ற உணவின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அந்த சுக வாழ்வை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரணும். எல்லாம் உங்களுடைய உணவெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக மாறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
அடுத்தபடியாக இந்த வசனத்தில் அநேக ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், நிபச்சொல். என்ன சொல்? நிபச்சொல்னா தெரியும் இல்லையா? தேவையில்லாத பழிகள் உங்கள் மேலே சொல்கிறது, தேவையில்லாத காரியங்களை சொல்லி உங்களை துக்கப்படுத்துறது, அதான் நிபச்சொல். சில நிபச்சொல்லெல்லாம் மாறுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். சில நிபச்சொல்லெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யாத தவறுகளுக்காக நம்ம வாழ்க்கையில் வரோம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சில செய்யாத தவறுகள், செய்யாத காரியங்கள் நிமித்தம் ஏதோ ஒரு நிபச்சொல்ல நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த நிபச்சொல்லெல்லாம் மாறாமலே இருக்கலாம். சீக்கிரத்தில் நிபச்சொல்லலாம் மாறப்போகுது. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கரப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில், ஆமாம், எந்த நிபச்சொல்ல இருந்தாலும் சரி. ஏன்னா நிபச்சொல்ல எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து இருக்கிறார். மரிக்க போறதுக்கு முன்னாடி சிலுவையில் அவர் மரிக்க போகிறார். பாடுகளை ஏற்று சிலுவையில் எல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ கல்லை சொல்றான், இன்னொரு கல்லை, நீ கிறிஸ்துவே ஆனால் என்ன பண்ணு, ஆமா அப்படி சொல்லி ஒரு கல்லை ரொம்ப அவரை பேசுறான். ஆனா ஒருத்தர் மாத்திரம் தயவா சொல்றான், அப்படி ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனே நினைத்து கொள்ளும். அப்போ நிபச்சொல்ல கூட கர்த்தர் கடைசியில் வரைக்கும் சிலுவையில் சுமந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில நிபச்சொல்லாம் இருக்குது. உறவினர்களுக்கு மத்தியில் நீங்கள் பண்ண மிஸ்டேக் தான், நீங்கள் பண்ண காரியம் தான் சொல்லி நிபச்சொல்ல அவங்க உங்கள் மேலே சொல்லி பழி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது இந்த மாதம் மாறப்போகுது. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் அந்த நிபச்சொல்லாம் மாறப்போகுது. அடுத்தபடியாக நீங்கள் 10வது வசனத்தை வாசிங்க. நல்லா தெரிஞ்சு கொடுங்க. இந்த வசனத்தில் நான் அடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர்றேன். இதெல்லாம் நீங்கள் வாரம் முழுவதும் நீங்கள் தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். என்ன, எப்படி ஆகும்? மத்தியானத்தை போல். அந்தகாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய, திடீர்னு சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தையோ ஒரு நஷ்டத்தையோ ஒரு பாடோ ஒரு பிரச்சனையோ திடீர்னு இருட்டாகும். நீங்கள் மழை நேரத்தில் கார்மேகம் சூழ்ந்துட்டுன்னா நல்லா இருட்டாகும். மத்தியானத்தில் கூட இருட்டாகும். நல்லா கார்மேகம் திடீர்னு பாருங்க சூழ்ந்துட்டு, நல்லா சூழ்ந்துட்டு அப்படின்னா ஒரு இருட்டை பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த அந்தகாரமாக இருந்தாலும் சரி, எந்த அந்தகார வல்லமையினுடைய கிரியையாக இருந்தாலும் சரி, சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றத்தை தடை பண்ணுவதற்கு அந்தகார வல்லமையினுடைய கிரியை போராடிக்கிட்டே இருக்கும். அது வேற யாரையும் போராடும். நீங்கள் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம எழும்பணும், ஒரு 10 அதிகாரத்தை வாசிச்சிருக்கணும், இன்னைக்கு கோபமே படக்கூடாது, இப்படி சில முடிவை சில தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது அதை பிரேக் பண்ணும். இதுதான் அந்த அந்தகார வல்லமையுடைய. நீங்கள் நல்லா இன்னைக்கு பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணலான்ட்டு நீங்கள் நினைக்கும் போதே காலையிலே உங்களுக்கு பசி ஆயிரும் சரீரத்தில். ஆனால் சில நேரம் பாருங்கள், நம்ம 10 மணி 11 மணி வரைக்கும் நம்ம வேலையில் சாப்பிடாம உட்காந்து செய்வோம். பசி தெரியாது, ஒன்றும் தெரியாது, பற்பல வேலைகளை செய்வோம். ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலான் இருக்கும்போது பசி எடுக்கும், நம்ம உட்கார முடியாது. அதுதான் சில நேரங்களில் போராடும். ஏன்னா நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை இருக்குங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும், உங்களோட போராடுற அந்தகார வல்லமைக்கும் தெரியும். இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் போராடின எல்லா அந்தகார வல்லமை, உங்களோட தனிப்பட்ட விதத்தில் போராடின எல்லா அந்தகார வல்லமை, அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் அந்தகாரம் எல்லாம் மத்தியானத்தை போல ஒரு வெளிச்சமா மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 11வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். இந்த வசனத்தை குறித்து அநேக வார்த்தைகளை நம்ம தியானிச்சா கூட, உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். எப்படி ஆக்குவார்? ஆமா, ஒரு எலும்பு ஒரு மனிதனுக்கு இருக்கு அப்படின்னா அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜை, அதனுடைய சுற்றி இருக்கிற பகுதி, இதுதான் நினம். அதுல இருந்து தான் ரத்தம் புறப்படுது, ரத்தம் உற்பத்தி ஆகுது. ரத்தம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அந்த இடம். ஒரு மனிதனுக்கு எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு எலும்பு வலியில, எலும்புகள்ல வலி வரும் பொழுதே சோர்வாகுது. ஒரு கை வலியோ கால் வலியோ முட்டு வலியோ, அந்த எலும்பு வந்து அவங்களுக்கு பலமா இருக்கணும். எலும்பு தான் மனிதனுக்கு ஆதாரம். ஒரு மனுஷன் எலும்பு இருந்தா தான் ஆதாரம். நான் நேற்றைய தினத்தில் முந்தானத்தில் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மீட்டிங் போகும்போது உட்காந்து ரூம்ல உட்காந்து ஜோம் பண்ணேன். அப்போ
ஒரு வசனம், மனுபுத்திரனே நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை கர்த்தரினோடு நல்ல ஒரு சத்தம் பக்கத்துல இருந்து யாராவது சொன்னா அந்த வார்த்தையை எப்படி கேட்கும் அதே மாதிரி சத்தம்னா அப்படி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, நல்லா கேட்குது, காலையிலே அந்த சத்தம் கேட்குது. சரி, இது உண்மையா இருந்தா இந்த வார்த்தை நீ என்னோட பேசுறீர் அப்படின்னா அந்த 2 நாள் ஊழியம் முடியும் தண்டியும் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது திடீர்னு பல ஊழியர்கள் அந்த இடத்துல பேசினாலும் திடீர்னு ஒரு சில ஊழியர்கள் பேசும் பொழுது நீ எழுந்து காலூன்றி நெல், எசேக்கியேல் 2:1 இருக்கு இந்த வசனம். திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப நம்ம எழுந்து காலூன்றி நிற்பதற்கு நம்ம கால் ரொம்ப அவசியம், காலில் இருக்கிற எலும்பு ரொம்ப அவசியம். எலும்பு ஒரு மனிதனுக்கு எலும்பு தான், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எலும்புகளில் உங்களுக்கு ஒரு பலன் இருக்கணும், ஓட நிற்க வெலப்பட. உங்க எலும்பெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க, கால் எலும்பெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க, கை எலும்பு, எல்லா விதமான எலும்புகளை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எலும்புகளில் பலம் அப்படிங்கிறது நீங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய அனுபவத்தை குறிக்குது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க சீக்கிரத்துல நிமிர்ந்து நிற்க போறீங்க. பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க சீக்கிரத்துல நீங்க நிமிர்ந்து நிற்க போறீங்க. அடுத்தபடியா 12வது வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். 12 வாசிங்க. அல்லேலூயா. இதுல உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார். எங்கிருந்து தோன்றவங்க? உன்னிடத்திலிருந்து தோன்ற. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, இவங்க எல்லாமே உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களிடத்திலிருந்து புறப்படுறவங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்திலிருந்து புறப்படுறவங்க, உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள், இந்த ஆலயத்திலிருந்து தோன்றுகிறவங்க என்ன பண்ண போறாங்க? பாழாய் கிடந்த ஸ்தலங்களை எல்லாம் கட்டு. அல்லேலூயா. இப்போ நம்ம பகுதியில் எதெல்லாம் பாழாய் கிடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் 1997 இந்த பகுதியில் இருந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்த மடத்து பகுதியெல்லாம் வெறும் 2000, 3000, 4000 ரூபாய்க்கெல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க, இடங்கள் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வீடுகளெல்லாம் கிடையாது. நம்ம பாழாய் கிடக்கும், அங்கங்கே வேலிக்கருவ முள்ளு கிடக்கும். சரியா? இப்போ இந்த பக்கத்தில் இந்த ஒரு பிளாட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடம் ஃப்ளாட் போடுறதுக்கு முன்னாடி சும்மா சோளம்லாம் போட்டு விட்ருப்பாங்க. நிறைய நேரம் நான் சைக்கிளில் போகும்போது பாம்பெல்லாம் கிராஸ் ஆகி போகும். பாம்பு, பெரிய பெரிய பாம்பு நான் பார்த்துருக்கேன். அந்த சோளத்தை காட்டிலேருந்து இந்த இப்படி இங்கே போகும், வீடுகள் கிடையாது, பாம்பு சாதாரணமாக போகும். அதே மாதிரி நாங்கள் சிவானந்தா மில் பின்னாடி குடியிருந்தோம், அங்கே உள்ளே இருந்து அப்படி சாதாரணமாக வரும், அவ்வளோ பாம்புகள் வரும். எல்லாம் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் பார்த்தீங்கன்னா பாழாய் கிடக்கிற இடத்துல தான் பாம்பு, பள்ளி, என்னென்ன தேவையில்லாததெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குடியிருக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சிலது பாழாய் போயிருக்கோம், வாழ்க்கை பாழாய் போயிருக்கோம், சில எடுத்த முயற்சியில் பாழாய் போயிருக்கோம், சில ஜெயம் உங்களுக்கு வராமல் இருக்கும். அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் பாழாய் கிடந்ததையும் கட்டுவீங்க, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தின் மக்களும் பாழாய் கிடந்ததெல்லாம் கட்டும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் இந்த வாரத்தில் இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் உள்ள அத்தனை வசனத்தையும் நீங்கள் வாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 7, 6, 5 இதெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணுங்க. அதன்படி நடப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் பிரியமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்வதற்கு சில காரியங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிங்க. இந்த 58ஆம் அதிகாரத்தில் உள்ள சில உபவாசத்தை குறித்த காரியங்கள் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனாலும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியற்கால வெளிச்சம் எழும்பட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிபச்சொல்லெல்லாம் மாறட்டும், உங்களுடைய அந்தகாரம் எல்லாம் மத்தியானமாய் மாறட்டும், உங்கள் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் மாறட்டும், நீங்கள் எல்லாம் பூர்வை முதல் பாழாய் கிடந்ததெல்லாம் கட்டுவீர்களாக. எல்லாம் கண்களை மூடுவோம். கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் நீ சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி
இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களிலும் அவருடைய வீடுகளிலும் இந்த ஆசீர்வாதம் தங்குவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை